மக்களை தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பாக விடப்பட்டுள்ள எலெக்ஷன் எக்ஸ்பிரஸ் 2026 அண்ணாமலை ஏன் நீக்கிவிட்டு நயினார் நாகேந்திரனை போட்டார்கள் பிஜேபியில்? இது முக்கியமான கேள்வி. இதை நல்லா தெரிஞ்சுக்கிடணும். போன முறை எலெக்ஷனில் அண்ணாமலை சொல்லிட்டாரு, பிஜேபி தாமரை தனியாகவே மலர்ந்து தீரும், எந்த கட்சியோட தயவும் தேவையில்லை, ஏடிஎம்கே எங்களுக்கு தேவையில்லைன்னு தனியாக நின்னார். அண்ணாமலையோட உழைப்பு அதிபயங்கர உழைப்புங்க. அந்த பிஜேபின்னு ஒரு கட்சி தெரியாமல் இருந்த கட்சியை கிட்டத்தட்ட 10-11% வாக்குகளை பெற வச்சார். அது அண்ணாமலையை பாராட்டணும். ஆனால் பிஜேபியோட மேல் இடங்களில் எல்லாத்துலேயுமே இங்கே சுற்றி ஒரு 10-15 முதலைகள் இருக்குது. அதை ஒவ்வொரு போய் கம்ப்ளைண்ட் பண்ணதுனால என்ன பண்ணிட்டாங்க, இந்த முறை அண்ணாமலை இருந்தார் அப்படின்னா ஏடிஎம்கே உள்ளே கொண்டு வர முடியாதுங்கிற ஒரே காரணத்தினால யாரை போடலான்னு யோசிக்கும்போது திருநெல்வேலியில் உள்ள நயினார் நாகேந்திரன் ஏற்கனவே ஏடிஎம்கே ஆள், ஏடிஎம்கே காரங்களுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு அவர். அதனால் அவரை தலைவராக போட்டுட்டு இவரை இறக்கி விட்டுட்டாங்க. இப்போ ஏடிஎம்கேயே ஜாயிண்ட் அலைன்ஸ் வச்சு இந்த முறை எலெக்ஷனை கண்டிப்பாக பார்ப்பாங்க. இதான் அவங்களோட பிளானு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அண்ணாமலை ஒரு மாபெரும் ஆளுமை, அவரை ஓரங்கட்டிட்டாங்க.